குறள் 961 இன்றி அமையாச் சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். உரை கட்டாயமாகச் செய்து தீர வேண்டிய செயல்கள் என்றாலும் கூட அவற்றால் தனது பெருமை குறையுமானால் அந்த செயல்களை தவிர்த்திடல் வேண்டும். குறள் 962 சீரினும் சீரல்ல செய்யாரே சீரொடு பேராண்மை வேண்டு பவர். உரை புகழ்மிக்க வீர வாழ்க்கையை விரும்புகிறவர் தனக்கு எப்படியும் புகழ் வரவேண்டுமென்பதற்காக மான உணர்வுக்கு புறம்பான காரியத்தில் ஈடுபடமாட்டார். குறள் 963 பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. உரை உயர்ந்த நிலை வரும்போது அடக்க உணர்வும் அந்த நிலை மாறிவிட்ட சூழலில் யாருக்கும் அடிமையாக அடங்கி நடக்காத மான உணர்வும் வேண்டும். குறள் 964 தலையின் இழிந்த மயிரனையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. உரை மக்களின் நெஞ்சத்தில் உயர்ந்த இடம் பெற்றிருந்த ஒருவர் மானமிழந்து தாழ்ந்திடும்போது தலையிலிருந்து உதிர்ந்த மயிருக்கு சமமாக கருதப்படுவார். குறள் 965 குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செயின். உரை குன்றினைப் போல் உயர்ந்து கம்பீரமாக நிற்பவர்களும் ஒரு குன்றிமணி அளவு இழிவான செயலில் ஈடுபட்டால் தாழ்ந்து குன்றி போய்விடுவார்கள். குறள் 966 புகழின்றால் புத்தேனாட் பிரியாதால் என்மற்றிகழ்வார்பின் சென்று நிலை. உரை இகழ்வதையும் பொறுத்து கொண்டு மானத்தை விட்டுவிட்டு ஒருவர் பின்னே பணிந்து செல்வதால் என்ன புகழ் கிடைக்கும். இல்லாத சொர்க்கமா கிடைக்கும். குறள் 967 ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. உரை தன்னை மதிக்காதவரின் பின்னால் சென்று உயிர் வாழ்வதை விடச் செத்தொழிவது எவ்வளவோ மேல். குறள் 968 மருந்தோமற் றூணோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து. உரை சாகாமலே இருக்க மருந்து கிடையாது அப்படி இருக்கும்போது உயிரைவிட நிலையான மானத்தை போற்றாமல் வாழ்க்கை மேம்பாட்டுக்காக ஒருவர் தமது பெருமையை குறைத்துக் கொள்வது இழிவான செயலாகும். குறள் 969 மயிர்நீப்பின் வாழாக் கவரிமா அன்னார் உயிர்நீப்பர் மானம் வரின். உரை உடலில் உள்ள உரோமம் நீக்கப்பட்டால் உயிர் வாழாது கவரிமான் என்பார்கள் அதுபோல் மானம் அழிய நேர்ந்தால் உயர்ந்த மனிதர்கள் உயிரையே விட்டுவிடுவார்கள். குறள் 970 இளிவரின் வாழாத மானம் உடையார் ஒளிதொழு தேத்தும் உலகு. உரை மானம் அழியத்தக்க இழிவு வந்ததே என்று உயிரை மாய்த்துக் கொள்ளக் கூடியவர்களின் புகழை உலகம் எக்காலமும் போற்றி நிற்கும்.